ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபோட்டோவில் அப்படி எடுக்கிற மாதிரி நம்ம எப்படி பிக்சார்ட் எடிட்டிங் பண்ணுறதை பார்க்க போகிறோம். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிக் கேன்வாஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மேலே சைஸில் இமேஜ் சைஸ்லாம் இருக்கும். அது கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் சைஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் போட்டிருக்க சைஸை வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா மேலே ஆரமாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைஸ் இப்படி தான் வந்துடும். ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ராப் ஆப்ஷனில் இருக்குது. ட்ராப் பேஜில் சைடில் பார்த்தீங்கன்னா கிரேடர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே லேயர் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா எம்டி லேயரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் வந்து ஒரு பிக்சர் ஆட் பண்ணணும். இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோடய ஐடியா வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் பாருங்கள் கிராப் பண்ணி நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னு. கிராப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்படி கிராப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் மேலே உள்ளதை மட்டும் கிராப் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஓகே பண்ணிட்டு மறுபடியும் அதே லேயரில் அதே பிக்சரில் நான் வந்து கிராப் பண்ணி இன்னும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த லேயரில் அடுத்த லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜஸ் நான் ஆல்ரெடி இந்த பிஎன்ஜி இமேஜஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். வேணும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜஸ் நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும் போது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த சைஸில். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவது லேயரில் வந்து இந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிங்க. மறுபடியும் நீங்கள் எம்டி லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த எம்டி லேயரில் ஒரு இமேஜஸ் நீங்கள் எந்த இமேஜஸ் நீங்கள் பேக்கப்னு வச்சு உங்கள் இமேஜஸ் இருந்தாலும் சரி வேறு இமேஜஸ் இருந்தாலும் சரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இமேஜஸ் நான் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் நான் ஆட் பண்ணுறேன். அந்த இமேஜஸ் ஆட் பண்ணும்போது சைஸை நல்லா கொஞ்சம் நல்லா அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கிரேடர் ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜ் நம்ம இந்த லேயரில் வந்து ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். அந்த லேயரை வந்து கரெக்டாக கொஞ்சம் கீழே கொண்டு வந்து ரெண்டாவது இடத்த வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி இப்போ அந்த பாருங்கள் அந்த பிஎன்ஜி இமேஜஸ் பின்னாடி பேக்ரவுண்டு போய் உட்காந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல வச்சு நீங்கள் எடிட்டிங் பண்ணணும் எரேஸ் பண்ணணும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எரேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சைஸ் பார்த்தீங்கன்னா மொதல் சைஸில் அந்த சைஸை வந்து நல்லா கொஞ்சம் அளவாக கூட்டிகிட்டு கெப்பாசிட்டியை குறைச்சவங்க. அந்த சைஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு ஹார்ட்னஸை நல்லா குறைச்சவங்க. குறைச்சி ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பிஎன்ஜி இமேஜஸ் மேலே படாமல் எரேஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா முடிஞ்சு ஓகே பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் அண்ட் சேவ் இமேஜ்னு இருக்கும். அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.